ஆறாம் இடங்கிறது ஆறாம் இடம் அப்படின்னா நோய், கடன், எதிரி, வம்பு, வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடம். அப்போ அந்த 6 கூடையும் சொல்லக்கூடாது நல்ல நிலைமையில் இருக்கார். 6 கூடை அப்படின்னா ஆறாம் இடம், கடன், எதிரி, நோய், வம்பு, வழக்கு. அந்த 6 கூடையும் சொல்லக்கூடாது 3ஆம் இடத்துல இருக்கான்னு வச்சுக்க. 3ஆம் இடத்துல இருக்கும்போது நம்மளுடைய திறமையை அவன் சோதிச்சுட்டே இருப்பான். நமக்கு அவன் என்ன நினைப்பான்னா, நம்மளை விட அவன் தகுதிசாலியா, வீரசாலியா, நம்மளைய தோக்கடிச்சிருவானா, நம்மளை அவன் ஜெயிச்சிருவானா, இப்படி இந்த மாதிரி பல யோசனையில் எதிர்ப்பார். அப்போ 4ஆம் இடத்துல இருந்தாலும் அதே மாதிரி தான். நமக்கு எதிரி 6 கூடை 4ஆம் இடத்துல இருந்தால் 4ஆம் இடங்க தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை, வீட்டு மனை லோன் போடுறது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை சிக்கலை கொடுத்துட்டு போகும். எதிரியை எப்படிங்க நான் கண்டுபிடிக்கிறது? நம்மளை எல்லோரும் சுவிட்சு 7ஆம் இடங்கிறது நண்பர், கூட்டாளி எல்லாமே நல்லா தான் நம்மகிட்ட பேசிக்கிறாங்க. நல்ல முறையில் தான் நம்மகிட்ட வாடிக்கையாளரும் வர்றாங்க. அப்படி தான் இருக்குது. எதிரி எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாருங்கள். அப்போ 6ஆம் இடங்கிறது நோய், கடன், எதிரி, வம்பு, வழக்கு அப்படி சொல்லக்கூடாது. அது எதிரியாகவும் வர்றாரு. இப்போ செவ்வாய்னா என்ன சொல்லுது? செவ்வாய்னா இளைய சகோதரனை குறிப்பிடும், அங்காரவனை குறிப்பிடும், முருகனை குறிப்பிடும். அப்போ செவ்வாய்னாலே அப்போ அந்த 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரன் சம்மந்தப்பட்டது கொடுக்குறது செவ்வாய். ஒருத்தருடைய சாதகத்தில் செவ்வாய் மகரத்தில் உச்சம், மேஷத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும், விருச்சிகத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும், கடகத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும், அந்த செவ்வாய் என்னங்க? அப்போ நான் அந்த செவ்வாய் அப்படி இருக்கும்போது எதிரிகள் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தெரிவாங்க, நம்மளை மிரட்டுவாங்க, அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டாடணும்னு சொல்லுவாங்க, அடிக்க வருவாங்க, மிரட்டி பார்ப்பாங்க, எல்லா வேலையும் நடக்கும். தன்னுடைய சாதகத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தாலும், ஆட்சி பெற்றிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் அப்படி அந்த எதிரி வரும்போது இவர் சும்மா இருப்பாரா? ஏன்னா இவர் லக்னாதிபதி. இப்போ இவர் சாதகத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கா, இல்லை ஆட்சி பெற்றிருக்கு. விருச்சிகத்தில் இருந்தாலும் ஆட்சி பெற்றுக்கலாம், மேசத்தில் இருந்தாலும் ஆட்சி பெற்றுக்கலாம், மகரத்தில் இருந்தாலும் உச்சம் பெற்றுக்கலாம், கடகத்தில் நீச்சமாகலாம். அப்போ இந்த நிலைமையில் இவரோட சாதகத்தில் இருந்தால் அவர் 1 மடங்கு பிரச்சனை பண்ணால் இவர் 10 மடங்கு பிரச்சனை பண்ணுவார். 10 மடங்கு பிரச்சனை பண்ணி சேஷன் பிரச்சனையில் போய் தான் முடியுங்க. சேஷன் பிரச்சனையில் போய் முடிஞ்சாலும் பரவாயில்லை, இது காலம் பலத்துக்கு அப்படியே தொடரும். இளைய சகோதரன் 3ஆம் இடம் அல்லவா? 3ஆம் இடங்கிறது முயற்சி சனம் அல்லவா? அப்போ காலங்காலத்துக்கு தொடரும். இது அவ்வளோ சீக்கிரம் அவங்க முடிச்சிட முடியாது. எத்தனையோ தடவை சேஷன் போய் அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு கிடையாது. 2 பேரும் வாக்குவாதத்திலே பிரச்சனையாக இருப்பாங்க. சரி, அந்த மாதிரி அந்த செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றுதான் அந்த மாதிரி. சரி, செவ்வாய் அப்படின்னா 3, 6, 8 பண்டில் போய் நிற்கிறார். செவ்வாய் 3, 6, 8 பண்டில் போய் நிற்கிறாரு. அப்போ 3, 6, 8 பண்டில் போயிட்டு இருக்கும்போது செவ்வாய் என்ன செய்வார்? இந்த சாதகரை இவருக்கு தெரியாமலே இவருக்கு ஆப்போசிட் இருப்பார். இவருக்கு தெரியாமலே அவர் ஆப்போசிட் இருப்பார். ஏன் அப்படின்னா இவருக்கு வரக்கூடிய எதிரிகள் என்ன செய்வாங்க? இவருக்கு தெரியாமலே மறைமுகமான எதிரியாக இருப்பாங்க. ஆனால் மறைமுகமாக இருந்து தாக்குவாங்க. ஒரு மனிதன சாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் அப்போ நேருக்கு நேராக எதிரி வருவாங்க. அப்போ இவர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும்போது இவர் விட்டு கொடுப்பாரா? விட்டு கொடுக்க மாட்டார். இவர் எதிர்த்து செய்ப்பார். அப்போ நமக்கு ஒரு மனிதனுக்கு மறைமுகமான எதிரி. எல்லோரும் நல்லவங்களாட்டம் நடிக்கிறாங்க, எல்லாம் நல்லவங்களாட்டம் பேசுகிறாங்க, நமக்கு எதிரியே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. மறைமுகமான எதிரி யார் தெரியுமா? 3, 6, 8, 12 அந்த இடத்துல போய் செவ்வாய் இருந்தார் உங்கள் லக்கணத்துக்கு அப்படின்னா மறைமுகமான எதிரி சொல்லக்கூடாது. வச்சு செய்யணும்னு சொல்லுவாங்களப்பா. எப்படி பொறுத்திருந்து நீங்கள் என்னென்ன செஞ்சீங்கனாலும் அது பொறுமையாகவே சிரிச்சுக்கிட்டே போவாங்க. ஆனால் அந்த மறைமுகமாக 3, 6, 8, 12 செவ்வாய் இருந்தாலே மறைமுகம் எதிரி வச்சு செய்வாங்க. அப்படி அதை செஞ்சாலும் காலங்காலத்துக்கு நீங்கள் அதிலேருந்து மீண்டே வெளியே வர முடியாதுங்க. இதுதான் ஒரு மனிதனுக்கு எதிரி இருக்காங்களா, எதிரி இல்லையா, எதிரி எந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்கள் சாதகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. 95 14 77 10 74 நம்பருக்கு தெளிவாக பேசுவோம். ஆன்லைன் சாதகம் பார்க்கப்படும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய பழனி ஆன்லைன் அஸ்ட்ரோ பழனி டிவி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.